ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சு ரிலீஸ் ஆன நாயகன் படம் மறுபடியும் தியேட்டர்ல இந்த வாரம் நவம்பர் 6 ரீ-ரிலீஸ் பண்றாங்க. ஆறாமலை அப்படிங்கிற தமிழ் படம் நவம்பர் 7 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ஆக்டர் மேகா ஆகாஷ் ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார்ல யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் நவம்பர் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்ல இருந்து பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெடேட்டர் மூவி இந்த வாரம் நவம்பர் 7 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. HAQ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி நவம்பர் 7 ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ராஷ்மிகா பந்தனா லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் த கேர்ள் ஃப்ரெண்ட். த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த படம் நவம்பர் 7 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆகுது. பாலிவுட் ஆக்டர் சோனாக்ஷி சின்ஹா லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் ஜலேந்திரா அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் நவம்பர் 7 ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் கைதி. கைதி படத்துடைய அபிஷியல் ரீமேக் வெர்ஷனா மலேசியாவில் ரிலீஸ் ஆக போற படம் தான் பேண்டூனா. பேண்டூனா படம் மலேசியாவில் மலாய் லாங்குவேஜ்ல நவம்பர் 6 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது.